கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் கூட நாம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி பரிசுத்த மத்தேயு 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். நிறைவேறும் தீர்க்க தரிசனம். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நோக்கம் தன்னை நேசிக்கிற தம்முடைய விசுவாசிகளின் வாழ்க்கையில் தீர்க்க தரிசனங்கள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதே ஆகும். தீர்க்க தரிசனங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறுவதற்கு அதோடு மிகுந்த தொடர்புடைய நியாயப்பிரமாணங்களை நாம் சரியாக பின்பற்றுவது மிகவும் அவசியமாகும். பரிசுத்த மத்தேயு 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், கலாத்தியர் 5:14 இதற்கான காரியங்களை நாம் பார்க்க முடியும். நியாயப்பிரமாணங்களை கைக்கொண்டு தனிப்பட்ட வாழ்க்கையில் மன்னிப்பையும் இரட்சிப்பையும் பெற்று அதனையே சமுதாயத்திலும் பிரதிபலிக்கச் செய்வதே தேவன் நமக்கு கொடுத்த தீர்க்க தரிசனங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறுவதற்கு மிகவும் முக்கியமான காரணங்களும் தகுதியுமாயிருக்கிறது. தேவனுக்கேற்றவர்களை சிந்தியாமல் மனுஷீகமான காரியங்களை சிந்தித்து அதன்படி நடந்து போவதே துன்பத்திற்கும் அநேக தீர்க்க தரிசனங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறாமல் போனதற்கும் காரணமாகும். தேவன் ஒருபோதும் தாம் கொடுத்த வாக்குறுதிகளை அவர் திரும்ப பெற்றுக்கொள்ள மாட்டார். அவைகள் நிறைவேறாமல் போகிறதற்கு காரணம் நம்முடைய மீறுதலான செயல்களும் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களுமே ஆகும். ஆம், எனக்கு பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறுவதற்கு உண்மையாய், பரிசுத்தமாய், நீதியாய் வாழ்ந்து முடிவு பரியந்தம் நிலைத்திருந்து தீர்க்க தரிசனங்களை சுதந்திரத்துக் கொள்ள தேவன் நம் ஒவ்வொருவருக்கும் கிருபை அளிக்க இந்த நாள் நமக்கு ஆசீர்வாதமாக அமையட்டும். தேவன் தாமே அது போன்ற கிருபைகளை, ஆசீர்வாதங்களை சுதந்திரத்துக் கொள்ள நம்மை தகுதிப்படுத்த இந்த நாளை ஒவ்வொருவருக்கும் ஆஸ்வதித்துக் கொடுப்பாராக. ஆண்டவரை நோக்கி நாம் பிரார்த்தனை செய்வோம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் அன்பின் கடவுளே, இந்த புதிய நாளுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் எங்களுடைய வாழ்க்கையில் அநேக தீர்க்க தரிசனங்களை கொடுத்திருக்கிறீர், வாக்குறுதிகளை கொடுத்திருக்கிறீர். அவைகளை நிறைவேற்றும்படியாய், அவைகளை பெற்றுக்கொள்ளும்படியாய், சுதந்திரித்துக் கொள்ளும்படியாய் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர்தாமே உதவி செய்யுமாறு மீட்பரும் இரட்சகருமாகிய இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் வழி ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென்.